அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025க்கு உண்டான எக்ஸாம்ஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எல்லா இதுமே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட arlacademy.comல போனீங்கன்னா ஸோ எல்லா டெஸ்ட் பேட்சுமே நம்ம போட்டிருக்கோம், காம்போ ஆஃபராகவும் எல்லாமே. அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கு சிபிலுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. அது வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ட்ரிபிள் இசிஇ சூப்பர் ஈசர் ட்ரைனிங் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஒய்சிடி புக்ல இருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா தொகுத்து வச்சிருக்கோம். ஸோ அது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது ப்ராக்டிஸ் செட் நம்பர் 5 எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வந்து ஹோம்ஒர்க் கேட்டிருந்தோம். ஸோ அன்னைக்கு சில பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சரை நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் மட்டும் நீங்க பண்ணுங்க, அதுவே போதுமானது. இது எல்லா எக்ஸாமுக்குமே காமன் தான். சரியா? இது எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக தான் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ரித்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அப்படியே ஒவ்வொரு தான் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஸோ இது தெரியும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரித்து வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ரித்து என்ன பண்றாங்க, பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. பாயிண்ட் ஏல இருந்து 9 கிலோமீட்டர் சவுத். அப்ப இங்க வராங்க 9 கிலோமீட்டர் என்ன பண்றாரு, சவுத்துக்கு வராரு 9 கிலோமீட்டர். ஓகேவா? ஃப்ரம் ஹியர் சி டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர். அப்ப இதுல இருந்து லெஃப்ட் டர்ன்னா எங்கிட்டு வரும், அங்கிட்ட இருந்து நீங்க தலைகீழா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எது வரும் பாருங்க. லெஃப்ட் டர்ன்னா இங்கிட்டு தான் லெஃப்ட், இதுதான் வந்து லெஃப்ட், இது ரைட் வரும். சரிங்களா? இதுதான் வந்து லெஃப்ட். அப்ப லெஃப்ட் டர்ன் எடுத்துடுறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர். சரியா? 8 கிலோமீட்டர் லெஃப்ட் டர்ன் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் he turns left. She then takes left turn 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் போறாங்க, இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். திருப்பி என்ன பண்றாங்க, டர்ன்ஸ் லெஃப்ட் 12 கிலோமீட்டர். அப்ப இதை தாண்டி போறாங்க. ஏன்னா இது 8 கிலோமீட்டர், இங்க இருந்து 4 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா 12 கிலோமீட்டர் போயிறாங்க. ஃபைனலி சி டேக்ஸ் ரைட் டர்ன். அப்ப இங்க இருந்து இது லெஃப்ட், இது ரைட். அப்ப ரைட் எடுத்தாங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம், 6 கிலோமீட்டர் போறாங்க. 6 கிலோமீட்டர். சோ அப்ப இது என்னது, இது வந்து டோட்டலா 9 கிலோமீட்டர். அப்ப இதோட வேல்யூ 3 கிலோமீட்டர் வரும், ஏன்னா இது 6. சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிடணும். ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. ஸோ இந்த இதுல இருந்து பில என்ன ஸ்டாப் ஆயிடுறாரு. ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இன் பாயிண்ட் பி ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் ஏ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர். ஸோ இது டோட்டலா 12 கிலோமீட்டர். இங்க 8 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா இது 4 கிலோமீட்டர். அப்போ 4 கிலோமீட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன், இங்கிட்டு இருந்து ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருந்தாரு, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம். என்னது ஆன்சர், என்னதுங்க, பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் ஏ. ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் பி. ஓ, பாயிண்ட் ஏல இருந்து பி வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு, எவ்வளவு கிலோமீட்டர். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை கரெக்டா பண்ணலன்னா நம்ம தப்பாய் போயிடும். பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல எவ்வளவு பி இருக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. பி அதாவது வெஸ்ட் டைரக்ஷன். ஏல இருந்து பார்த்தோம்னா வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் இன்டு, இன்டு மீன்ஸ் டிவைடட், டிவைடட் மீன்ஸ் பிளஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படியே அப்ளிகேஷன் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. டிவைடர் என்னவாதான், பிளஸ்ஸா மாறுது 84. இன்ட்டு என்னவா மாறுதான், இன்ட்டு வந்து டிவைடடா மாறுது 4. மைனஸ் என்னவா மாறுது, இன்டா மாறுது. பிளஸ் என்னவா மாறுது, மைனஸா மாறுது. அப்படியே சால்வ் பண்ண ஆன்சர் என்னன்னு பாருங்க. இப்போ 84 டிவைடட் பை 4னா 35 பிளஸ் என்னது 2 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்டு 3 மைனஸ் 11. அப்ப 21 இன்ட்டு 3னா 21 into 3 போன் மாஸ் ரூல்ஸ் படி டிவைடட் மல்டிபிகேஷன் அடுத்து பிளஸ்
அடுத்து மைனஸ் அப்படிதான் வரும். அப்ப 63 35 பிளஸ் 63 மைனஸ் 11. அப்ப இது என்ன வரும்? 63 பிளஸ் 35 ஆட் பண்ண வரும் 98 98 மைனஸ் 11 87. ஆப்ஷன் சி கரெக்ட். அப்படியே அந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்தாப்புல போட போறீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எல்லா பேட்டர்லயுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம். உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு 50 கொஸ்டினும் சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா 10 செட் சாம்பிள் டெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 செட்டு பிளஸ் 11 செட்டா என்ன பண்ணிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? பிஹெச்எல் 2025 டெஸ்ட் பேட்ச். ஸோ ஓவராலா எல்லாமே இருக்கு. காம்போ ஆஃபர் இருக்கு. தனித்தனியா உங்களுக்கு மொத்தமா 11 செட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு இதுலயும் 550 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க கீழே பாத்தீங்கன்னா நம்ம RLAcademy.com எல்லாத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். டெஸ்ட் கொஸ்டினோட பிடிஎஃப் இருக்கும். அதே மாதிரி ஆன்சர்ஸ் வித் ஆன்சர்ஸோடய உங்களுக்கு இருக்கும். ஆன்சர்ஸோடய இருக்கும். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆன்சரோட இருக்கும். என்ன மெத்தட்ல என்ன இதுல கேட்டிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு பக்காவா இருக்கும். வேணுங்கிறவங்க லாஸ்ட் டைம்ல இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஓகே, நெக்ஸ்ட் செலக்ட் த காம்பினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சைன்ஸ் டு சீக்வென்ஸ்லி ரீப்ளேஸ் டு ஸ்டார் சைன் அண்ட் பேலன்ஸ் த கிவன் ஈக்குவேஷன். அதாவது கொடுத்திருக்க எந்தெந்த ஈக்குவேஷனை போட்டா இது ஈவனா வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 12 6 ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிவைட்ல ஏதோ ஆகும் நம்பரை அதை ஒரு கெஸ் பண்ணி பாருங்க. டிவைட் நம்பர் ஆகக்கூடியதா கெஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல டிவைடரை போட்டுங்க. இப்போ 17 7 12 வகுத்தல் 6. ஓகேவா? வகுத்தல் 6. நெக்ஸ்ட் இப்ப 119 வந்துருக்கு. 110 இந்த பெரிய நம்பர்ட்ட என்ன பண்ணிடுவோம், இன்டு மார்க்கு போட்டுக்கோம். ஒவ்வொன்றையும் நம்ம அப்ளை பண்ணி பாக்குறதா. ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. அடுத்து 7 இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கோங்க. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து 17 × 7 மைனஸ் இங்க என்ன வரும் 12னா 2 பிளஸ் 2 ரைட்டா. 17 7 7 49க்கு 9 மிச்சம் வந்து என்னது 119 மைனஸ் 2க்கு பிளஸ் 2 கேன்சல் ஆயிரும். அது 119 கரெக்டா. அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் இன்ட்டு, அடுத்து மைனஸ், அடுத்து டிவைடட், அடுத்து பிளஸ். அவ்வளவுதான், சிம்பிள்ங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, select the option that is related to the third term in the same way as the second term is related to the first term and the sixth term is. அதாவது இந்த third term in the same way as second term. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன் எந்த மாதிரி பண்ணாமோ அது மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேர்மும் சிக்ஸ்த் டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் டேர்ம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கு உண்டான என்ன இருக்கு, என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 27 × 4 போட்டு போவோம். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறக்காண்டி 80 80 4 28 108. ஸோ 108 வருது. 4ஆல மல்டிப்ளை பண்ணா 108. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 100 வேல்யூ, ஏன்னா 95ல -13 போட்டு பாருங்க. அப்ப எவ்வளவு 95 கரெக்டா. அப்ப அதே இது இந்த டேர்முக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. 923. அப்போ வந்து 923னா என்னது 9 × 4 9 × 4 வந்து 36. 36 - 13 என்ன வரும் 23 கரெக்டா. ரைட். அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப அதே மாதிரி தான் இங்க 11 இருக்கு அப்படின்னா என்ன வரும், × 4 பண்ணணுமா. × 4 பண்ணா என்ன வரும் 44 - 13. அப்ப என்ன வரும் 31 அப்படின்றத ஆன்சர். ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சா ஈஸியா முடிஞ்சிடும் ஆன்சர். முடிஞ்சா ஸோ இதே மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம ரெகுலரா அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் டெய்லிக்கு ஒரு டெஸ்ட்னு போட்டு பாருங்க தயவு செய்து. எல்லாத்தோட இது இருக்கு. காம்போ வாங்குனீங்க உங்களுக்கு 100 rupees காம்போ ஆஃபர் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செய்து ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் பக்காவா இருக்கு. வீடியோ அதோட பிளேலிஸ்ட் வீடியோவும் கீழே வைக்கிறோம், தயவு செய்து போய் பாருங்க. சரியா? ஓகே. செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜஸ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன். ஸோ இதான் மிரரு. இதுல இருந்து இப்படி பண்ணோம்னா இப்படி வருமா, ஜி இப்படி வருமா, ரைட்டு. ஸோ ஜி அடுத்து வந்து ஆர். ஸோ ஆர் எப்படி வரும், இப்படி வரும் ஆறு. ஸோ அப்போ இப்படி இருக்கிற ஆறு எது, இது 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 கேன்சல் ஆகுமா, இது கேன்சல் ஆயிடும், சி கேன்சல் ஆயிடும்.
அடுத்து இசட் இப்படி வருமா, இசட் இப்படி வரும். சி வந்து என்ன வரும், இப்படி வருமா, சி வந்து இப்படி வரும். ஸோ அப்போ எது வரும், சி வந்து இப்படி வரும் இசட்டு. அதுக்கப்புறம் எஃப், எஃப் வந்து இதுவும் வராது, ஏன்னா எஃப் இந்த இடத்துல இது வரைக்கும் இது வராது, இதுதான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எஃப் வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்னது ஓரளவுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 people A, B, C, D, E, F and G are sitting in a straight row facing north. Okay. அடுத்தது only one person sits to the left of D. Left of D. And A is an immediate neighbor of D. Only 2 people sit between F and D. So இது வந்து இந்த ஒரு லைன்ல உட்கார்ந்துருக்காங்க, ஒரு லைன்ல உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேரா, ABCDF. சரிவா. ஸோ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட் ரைட்டு. எத்தனை பேரு, எத்தனை பேரு, 3 6 7 பேரா, 7 பேர். சரியா, 7 லைனை போட்டுக்கணும், 7 பேரா போட்டாச்சு. ரைட்டா. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே ஒவ்வொரு இதாக நம்ம சால்வ் பண்ணிட்டே வரப்போறோம். ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி. அதாவது டிக்கு லெஃப்ட்ல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்ப டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், இங்கிட்டு வராது. கரெக்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல டியை போட்டாதான் ஒன்லி ஒன் பர்சன் சிட்னு வரும். இந்த இடத்துல டி போட்டா, இந்த இடத்துல டி போட்டா 6% சிட் இன் த லெஃப்டா வரும். சரியா. அப்ப டி வந்து இங்கதான் வரும். A is an immediate neighbor of D. அப்ப A வந்து immediate neighbor of D னா இங்க தான் வரும். ஏன்னா இங்க போட்டோம்னாலும் வரும். சரியா. சரி பாப்போம். இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சரியா. immediate neighborனா only 2 people sits between F and D. F க்கும் D க்கும் இடையில 2 பேர் தான் இருக்காங்களா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப F னா இங்க வரும். சரியா. F க்கும் D க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து only 3 people sit between C and G. அதாவது C க்கும் G க்கும் இடையில 3 people இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல C போட்டோம்னா உங்களுக்கு G வந்து எங்க வரும், G வந்து லாஸ்ட்ல வரும். அதே இங்க போட்டோம்னாலும் 1 2 3 இங்க 4ஆக வராது. அப்ப C. சரியா. அடுத்து என்ன கொடுத்தா, B is not an immediate neighbor of G. Only 2 people sit between E and A. அதாவது E க்கு A க்கு இடையில 2 பேர் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி ரைட். இப்போ வந்து C க்கு G க்கு இடையில 3 பேர் இருக்காங்க. சப்போஸ் வந்து G இங்க போட்டீங்க அப்படின்னா, C இங்க போட்டீங்கன்னா C க்கு G க்கு இடையில 3 பேர் வந்திருக்காங்களா, 1 2 3. ரைட்டா. B is not an immediate neighbor of G. அதாவது not an immediate neighborனா இங்க B வராது, இங்க வரும் B. ஓகே. அடுத்து only 2 people sit between E and A. அதாவது இந்த இடத்துல E வரலாம், இல்லாட்டி இந்த இடத்துல வரலாம். ஓகேவா. சோ எது வேணாலும் நமக்கு வரலாம். கரெக்டா. ஓகே. நெக்ஸ்ட். அப்ப என்னது, சோ இந்த இடத்துல A போட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல A போட்டோம்னா இந்த இடத்துல E. அப்ப இமீடியட் நெய்பர் ஆஃப் F என்னவா இருக்காங்க சொல்லுங்க. இப்போ immediate neighbor of இது யாரு, என்ன கேட்டிருக்காங்க, who sits the immediate right of F. immediate right யாருங்க, சோ இது லெஃப்ட் இது ரைட்னா இந்த இருக்கு. அப்ப B தான் வந்து ஆன்சர். சோ இதுல வந்து E இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், அதே மாதிரி A இங்கேயும் வரலாம், 2 ஆப்ஷன்லயுமே வரலாம். சரியா. immediate right for F B தான், ஆப்ஷன் A தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. Select the option that is embedded in the given figure. Rotation is not allowed. அதாவது ரொட்டேஷன் இல்லாம எம்பெட் பண்ணா என்ன வரும் அப்படின்றதை கேட்டிருக்கான். எம்பெடட் C. சோ இந்த காலம் மட்டும் எடுத்துக்கோங்க. சோ இதுதான் வந்து இதுல இருக்கிற இந்த இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் அப்படியே கவர் ஆகும். சரியா. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. Select the option that is related to the third term in the same way as the second term. அதே மாதிரி தான் காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் இந்த காம்பினேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா. ஓகே. இப்ப பாத்துங்க 536ன்னு வச்சுக்கோங்க. 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, 23 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு,
சோ 529 529. சோ அப்ப 36னா பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 7 பிளஸ் 7 அப்ப 536. சோ இதே நம்ம பார்ப்போமா 18 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 18 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா 324 பிளஸ் 7 பண்ணா எவ்வளவு வருது 331 வருதா கரெக்ட். அப்ப இதே தான் இங்கே வரும். அப்ப 21 into 21 எவ்வளவு வரும் ஈஸி 21 into 21 ஈஸி 441 பிளஸ் 7 448 புரிஞ்சா அவ்வளவுதான் சிம்பிள்ங்க. என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். அடுத்து சோ டிக்ஷனரி ஆர்டர் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் சரிங்களா. சோ இங்கிலீஷ் டிக்ஷனரி ஓஎஸ் வருதா ஓடி ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டி தான் வரும். அப்ப எஸ்க்கு அடுத்தா டி வரும். அப்போ ஓஎஸ் வரும். ஓஎஸ்ஏ 4 இடத்துல இருக்கு. ஓஎஸ்ஏ 4 இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 2 தான் வரும். ஏன்னா ஓஎஸ்எஸ் இருக்கு. அடுத்து ஓஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இஆர் இருக்கு. அப்ப 2 4 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இங்க 6 இங்க 6 இங்க ஏ அப்போ 1 இங்க வந்து என்னது 5 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 2 4 1 5 3 ஃபர்ஸ்ட் ஆசிபிகேஷன் அடுத்து ஆஸ்டென்சிபிள் அடுத்து ஆஸ்ட்ரக்சைஸ் அடுத்து ஆஸ்ட்ரிச் அண்ட் அதர்வைஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆர்டர் டிக்ஷனரி ஆர்டர். அடுத்து 6 students E, F, G, H, I and J are sitting around a circular table. ஸோ இதெல்லாம் சம்மு நம்ம பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம போட வேண்டியதா இருக்கும் ஓகேவா. ஸோ ரவுண்ட் டேபிள் இருக்கான் சர்க்குலர் டேபிள்ல ஃபேசிங் த சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான். சென்டரை பேஸ் பண்ணி தான் எத்தனை பேரு எல்லாருமே இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் H is immediate neighbor of both E and G. ஸோ ஈக்கும் ஜிக்கும் என்னது இப்போ வந்து H இங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்கும் ஜிக்கும் இமீடியட் நெய்பர்னா இங்கிட்டு தான் போட முடியும் ரைட்டா. அடுத்து I is sitting third to the left of G. ஸோ I எங்க வா I வந்து தேர்ட் லெஃப்ட் இது வந்து லெஃப்ட் இது வந்து ரைட்டா தேர்ட் லெஃப்ட் 1 2 3 மூணாவது லெஃப்ட்ல என்னது I இருக்காங்க. E is sitting second to the right of F. ஸோ தேர்ட் ரைட்ல I இருக்காங்க. E is sitting second to the right of F. ஸோ F இங்க இருக்கு அப்படின்னா ரைட் இங்கிட்டு அப்ப F இங்க வரும் ரைட் 1 2 சரி 1 2 செகண்ட் ரைட்டுக்கு E இருக்கு கரெக்டா. J is an immediate neighbor of both F and G. F-க்கும் G-க்கும் immediate neighbor J இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Who is immediate neighbor of G and F? G-க்கும் F-க்கும் இடையில இருக்கிறது என்னது J தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி அவ்வளவுதான் சிம்பிள். கொஸ்டினை ஒவ்வொன்னா சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டாலே நமக்கு போதும் ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்து so false is written as 97 myth is written as 46 and how will legend will be written in that language. so false. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழ் ஆர்டர்ல தலைகீழ அதாவது ஏபிசிடி வந்து ஏ வந்து 26 பி வந்து 25 இந்த மாதிரி தலைகீழ் ஆர்டரை போட்டோம்னா எஃப்க்கு வந்து 21 ஏக்கு 26 எல்லுக்கு பாத்தீங்கன்னா 15 எஸ்க்கு 8 இதுக்கு 22 வரும். டோட்டலா எவ்வளவு 92 வரும். ஸோ 5 லெட்டர் சேர்த்து என்ன வரும் பிளஸ் 5 லெட்டர்ஸ் சேர்த்து 97 அப்படின்றது வரும். சேம் மித்துக்கும் எம்முக்கு என்ன வரும் 14 ஒய்க்கு வந்து 2 T7 H19 42 வரும். இதுல 4 லெட்டர் சேர்த்தா 46. அப்ப அதே மாதிரி லெஜெண்ட் எத்தனை லெட்டர் 6 லெட்டர். எல்லுக்கு பாத்தீங்கன்னா 15 ஈக்கு 22 ஜிக்கு 20 பிளஸ் ஈக்கு 22 பிளஸ் எண்ணுக்கு 13 பிளஸ் 23. நான் சொன்னேன்ல ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியா என்ன பண்ணணும் போனவனே ஏபிசிடிக்கு வந்து தலைகீழா எழுதி வச்சுக்கணும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 115 வருது பிளஸ் 6 சேர்த்தீங்கன்னா 121. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். DHL is related to JLN in a certain way based on the English alphabetical order. In the same way MAC is related to SAC. DHL so JLN. so D ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க D ல இருந்து EFGHIJ அப்ப பிளஸ் 6. H ல இருந்து பாத்தீங்கன்னா IJKL பிளஸ் 4. எல்லுக்கு என்னது MN பிளஸ் 2 அப்ப 2 4 6ன்றதான் ஆட் பண்ணிருக்காங்க. இதே தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் MACQ பண்ணி பார்க்கிறோம்.
MAC பிளஸ் 6 போடுறோம்னா NOPQRS வருமா? எஸ் எஸ். ABCDE பிளஸ் 4, அதுக்கப்புறம் CDE பிளஸ் 2, C வந்துருச்சா? ரைட்டு, ஓகே. அப்ப அதே மாதிரி FIPக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். FIPக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து பிளஸ் 6 பண்ணணும், இங்க பிளஸ் 4 பண்ணணும், இங்க பிளஸ் 2 பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்னங்க வரும்? F ல இருந்து பிளஸ் 6 பண்ணா என்ன வரும்? F ல இருந்து பிளஸ் 6, ஓகே. ஓ, இங்க இருந்து முன்னாடி, இங்க இருந்து இப்படி முன்னாடி பிளஸ் 4 பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில இங்க இருந்து பிளஸ் 4 பண்ணீங்க அப்படின்னா Z வரும், இங்க இருந்து பிளஸ் 4 அப்படின்னா E வரும், இங்க இருந்து பிளஸ் 2 பண்ணா என்ன வரும்? N வரும். அதாவது எங்க இருந்து, அதாவது எந்த இங்க கேக்குறான் which of the following is related to FIP using the same logic. இதுல இருந்துதான் FIP வந்திருக்கும். சரியா? ZEN ல இருந்துதான் FIP வந்திருக்கும். சோ அப்ப அங்க வந்து பிளஸ் 6 பிளஸ் 4 பிளஸ் 2, ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. புரியுதா? சோ என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்றத பாத்துக்கோ. அடுத்து select the Venn diagram best illustrates that relationship between the following classes. So best illustrated கேக்குறாங்க. Venn diagram அதாவது டேபிள்ஸ், கபோர்ட், ஃபர்னிச்சர். கபோர்டு, டேபிள் மரத்தால செய்யறது ஃபர்னிச்சர். அப்போ ஃபர்னிச்சருக்குள்ளதான் என்ன வரும்? ஃபர்னிச்சருக்குள்ளதான் டேபிள் அண்ட் கபோர்ட்ஸ் வரும். அப்ப ஃபர்னிச்சர், டேபிள், கபோர்ட்ஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இதான் வென் டயக்ராம்ல கரெக்டானது, ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் அப்கரண்ட் இஸ் ரிட்டன் அஸ் த அண்ட், அதாவது தலைகீழா போட்டிருக்காங்க தெரியுதா? TNERROHPA. அப்ப தலைகீழா போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆயிருக்குன்னா அப்ப இங்க என்ன வரும்? ETNATTELED. அவ்வளவுதான். ETNATTELED, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சோ இதெல்லாம் வந்து சிம்பிள் தான், ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதா டக்குன்னு வந்து லிங்க் ஆகும். சரியா? அடுத்து, இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் SPOH is coded as the 1714-236 and CFOG is coded as 14135. சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது, அதாவது S ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா S வந்து 19, S வந்து 19, P வந்து 14, Y வந்து 23. Y 23யா? இல்லை, Y 26. அதே மாதிரி PQRS, S வந்து 19, ரைட்டா? S வந்து 19, PQRST OP. அப்ப P வந்து 16வது லெட்டர், P வந்து 16, Y வந்து 26வது லெட்டர், HI. அப்போ இது வந்து H வந்து 9. அப்ப இங்க பாருங்களேன், 9 அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துலயும் -2 பண்ணிருக்காங்களா? HI. இங்க இருந்து -2 பண்ணா 17 வருமா? ரைட்டு. இங்க இருந்து -2 பண்ணா 16ல இருந்து 14. அதுக்கப்புறம் Y ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? Y ல இருந்து -2 பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 24 வரும். Y ல இருந்து மைனஸ் பண்ணா 24 வரும். -2 பண்ணா 23. அப்ப இங்க 3, 23. ஓகே. அதே மாதிரி இங்க 3யா? அதாவது -2 -2 -3 -3. அப்ப இங்க 6 வரும். சோ இதே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. QTNP. சோ Q ஓட வேல்யூ எவ்வளவு? T வந்து 20, T வந்து 20, PQ வந்து 17, N வந்து என்னது? N, M, N, LMN, L12, M வந்து 13, N 14, P வந்து 16. சோ அப்ப இங்க போட்டு பாருங்க. சோ இங்க போட்டா என்ன வரும் ஆன்சர்? சோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டானது. சோ இதை வந்து ஹோம்வொர்க் சம்மா கூட எடுத்துங்க. என்ன லாஜிக்ல வந்திருக்கு, இந்த லாஜிக் தான் மேக்ஸிமம். சோ இதை கரெக்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ ஓவராலா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஸோ தயவு செய்து ஆர்எல் அகாடமியில வாங்க. ஏப்ரல் 10, 11 எக்ஸாம் இருக்கு. ஸோ கடைசி நேரத்துல தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்துல தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.